அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் நண்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்கள் எழுகின்றார். வணக்கம் அரசு அவர்கள். வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டார் என்ற செய்திகள் நாங்கள் ஊடகங்களூடாக அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு தகவல் வந்திருக்கின்றது என்னவென்று சொன்னால், இருவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் அங்கே சென்று பிஜேபியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவரை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த காட்சியை நான் பார்த்திருந்தேன். அந்த காட்சியில் பிஜேபியினுடைய முக்கிய உறுப்பினர் நடுவில் நிற்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வலது பக்கத்திலும் ஸ்ரீதரன் அவர்கள் இடது பக்கத்திலும் நிற்கிறார்கள். இது சந்திப்பினூடாக சில தகவல்கள் வந்திருக்கின்றன என்னவென்று சொன்னால், அனுரகுமார திசுநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். விடயங்கள் எல்லாவற்றையுமே பேசியிருக்கின்றோம். அதற்கும் இதற்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல் ஊகிக்க தோன்றுகின்றது. நிச்சயமாக தொடர்பாக நீங்கள் இதனுடைய பின்னணி என்ன என்று அறிந்திருப்பீர்கள், எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், அண்மையில் உங்களுக்கு தெரியும், இன்டர் பார்லிமெண்டரி ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி இந்தியாவிலே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான ஒரு சந்திப்பு என்று சொல்லி சென்றார்கள். அங்குள்ள ஆட்சி முறைமைகள் அதுகளை பார்ப்பதற்கு, பாராளுமன்ற அமர்வுகளை பார்ப்பதற்கு என்று சென்றார்கள். அந்த சமயத்தில் தான் இங்கு இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கான கடிதங்களை அனுப்பும் முயற்சிகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. கோயின்சிடென்டாகவோ தெரியவில்லை, அல்லது இந்தியா வேண்டும் என்றுதான் செய்ததோ தெரியவில்லை. அந்த டைம் பார்த்து இப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கு அழைத்திருந்தது. அப்ப அங்கிருந்த போது இந்த உங்களுக்கு தெரியும், இந்தியா சார்பான தமிழ் கட்சிகள் கூட இந்த கையெழுத்துகளை இட்டிருந்தார்கள் கடிதங்களில். அவர்கள் இந்த போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை என்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஐக்னாவின் கடிதத்தை சைன் பண்ண முன் வந்திருந்தார்கள். அப்போது ஸ்ரீதரன் கூறியிருந்தாராம், நாடாளுமன்ற உறுப்பினர், இதன் பின்னணியில் இந்தியா நிற்கலாம் என்ற ஒரு துணியில் இன்னொருவருக்கு பேசினதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர் பேசும்போது தான் இந்தியாவில் நிற்கிறார் என்றதை சொல்லவில்லை. அப்ப இந்தியா பிறகுதான் தெரியும் ஸ்ரீதரன் அங்க நிற்கிறார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்க நிற்கிறார்கள். ஆனால் பிறகு அது ஓகே, அது நாடாளுமன்ற உறுப்பினர் அது சந்திச்சு வந்தாச்சு. ஆனால் எங்கட இப்ப ILC இலக்கு ஊடகத்துக்கு ஒரு படம் கிடைத்திருக்கின்றது. இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் தனி ஒரு பிரத்யோகமாக சென்று இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு மிகப்பெரிய தூண். அவர் நிதி, அதாவது அவர் வெளியில் தெரியாது விட்டாலும் மோடியின் ஒரு வலது கையாக இருப்பவர், அவரை சந்தித்திருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போலதான் அந்த புகைப்படத்தில் அவர் நடுவில் நிற்கின்றார். இவர்கள் இருவரும் இரண்டு பக்கமும் நிற்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் யோசிக்கப்படாது. இப்ப வெளியில் நீங்கள் பார்க்கலாம், இப்ப வடக்கு கிழக்கில் அல்லது தமிழர் தாயகத்தில் இவர்கள் இருவரும் எதிரும் புதிருமாகத்தான் இருப்பார்கள். அதாவது ஒரு கட்சி சைன் பண்ற இடத்துல மற்ற கட்சி சைன் பண்ணாது, அப்படித்தான் ஏதோ எதிர்கட்சிகள் போலதான் இருப்பார்கள். ஆனால் அதற்கு அப்பால் அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள். அதான் இப்ப நான் சொன்னேன், ஸ்ரீதரனையும் சுமந்திரனையும். ஸ்ரீதரன் தனது ஊடகங்களை வைத்து சுமந்திரனை தாக்குவார். ஆனால் உள்ளாக சுமந்திரனும் ஸ்ரீதரனும் மிகவும் ஒரு ஒட்டி பிறந்தவர்கள் போலதான் இருப்பார்கள். ஒரு சுமந்திரன் கை காட்டாமல் ஸ்ரீதரன் இதிலும் சைன் பண்ண மாட்டார். அது நாங்களும் பல தடவைகள் கொடுக்கப்பட்ட ஆவணங்களின் மூலம் அறிந்து கொண்டது ஒன்றுதான். அப்ப ஒரு தெளிவுக்கு, அதாவது நீங்கள் கூறுவதை பார்த்தால், வெளியில் சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையில் பனிப்போர் இருப்பது போல் இருக்கின்றது. ஆனால் உள்ளாந்தமாக அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? உண்மைதான். இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் போது கொடுக்கப்பட்ட கடிதம் கூட அடுத்த ஸ்ரீதரன் கொடுக்கப்பட்ட கடிதம் அடுத்த நிமிடம் சுமந்திரன் கையில் இருக்கின்றது. அவர் சுமந்திரன் அதில் சொல்லாமல் அவர் கையெழுத்து போடுவதில்லை. வெளியில் தான் மக்களுக்காகத்தான் ஒரு நாடகமே தவிர, இப்ப பல ஊடகங்கள் நீங்க உங்களுக்கு தெரியும், சுமந்திரனை தூற்றுவார்கள், பேசுவார்கள், ஏசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியல இரண்டு பேரும் ஒன்றுதான் என்று தெரியாது. அப்ப இது அரசியல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம்.
சரி, நாங்கள் இப்ப இதுக்கு வரும். இப்ப இவரை பொறுத்தவரையில் இவர் சந்தித்தவர் பேர் சுதன் சா மிட்டேல் என்றவர் தான். இவர் என்னென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தூணாக இருந்தாலும் விளையாட்டுத்துறையை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சென்று அதன் மூலம் இந்தியாவுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் நிதியை சேர்க்கும் திட்டத்தை கொண்ட கோகோ KHO என்ற ஒரு நிறுவனத்தின் தலைவர் தான் இந்த சுதன் சா மிட்டே. இவரை தான் இந்த இருவரும் அண்மையில் சந்தித்திருக்கிறார்கள். அதாவது இந்த புகைப்படங்களை வழங்கியவர்கள் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் காங்கிரஸ் அமைப்பு தான் இரகசியமாக செய்ததாகவும் கூறியிருந்தார்கள். இப்ப நாங்கள் யோசித்தேன், அப்ப நான் அவர்களிடம் ஒரு இது தொடர்பாக கேட்போம் என்று அவர்களின் இணையதளத்துக்கு போனால் அதில் கான்டாக்ட் டீடைல் அதில் இல்லை. அவர்கள் கான்டாக்ட் போட்டிருக்கிறார்கள், அதில் இல்லை. சிலவரை நான் திரும்பவும் பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். அவர்களிடம் இது தொடர்பாக நாங்கள் ஒரு தெளிவை பெறலாம். இது அதனை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா நாங்கள் இதில் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அவர்கள் அது பிழை என்று சொன்னால் நாங்கள் இதை சொல்லுவோம். சரி என்று சொன்னால் ஏன் என்று காரணத்தை தந்தார்கள் என்றாலும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கு தானே. அப்ப அதாவது கடந்த தசாப்தத்தில், கடந்த 10 வருட காலத்தில் இந்த கோகோ கூட்டமைப்பு நிறுவனம் உள்நாட்டு இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் அதன் விளையாட்டு நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றன. அதாவது இந்தியாவின் தேசிய விளையாட்டுகளை மாநிலம் ரீதியாக, மாவட்ட ரீதியாக, பாடசாலை ரீதியாக கட்டி அமைப்பது, அது இந்தியாவு முழுவதும் கிட்டத்தட்ட 680க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் இப்போது பரவி இருக்கின்றது இந்த கோகோ குரூப். அது மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியில் 6 கண்டங்களிலும் கிட்டத்தட்ட 55 நாடுகளில் அப்போது மெல்ல மெல்ல விரிவடைந்து வருகின்றன. அதாவது இது ஒரு மசீவ் மணி, அதாவது பணத்தை சம்பாதிக்கின்ற, உங்களுக்கு தெரியும் இங்க இந்த இந்தியாவில் IPL விளையாட்டுகள்ல இவ்வளவு மணி, எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பிறழ்வது என்று உங்களுக்கு தெரியும். அதே போலதான் இங்கே. அப்ப இந்த விளையாட்டுத்துறை ஒரு மணி மேக்கிங், அதாவது பணத்தை எடுக்கின்ற ஒரு துறை. அதான் நல்ல ஒரு விடயம் தானே, உண்மைதான். அப்ப அதைத்தான் இந்த கோகோ நிறுவனம் செய்கின்றது. உங்களுக்கு பாருங்க, அவங்க என்னென்று சொன்னால் இப்ப பெருசாக IPL ஃபுட்பால் யூரோ கப் வேர்ல்ட் கப் என்று போடாமல், ஆனா வேர்ல்ட் கப்பையும் போன முறை அவர்கள் பாஷலா பொன்சவன் நடத்தினார்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்று போகாமல் சிறிய மட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள், மாவட்டங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இது ஒரு மசிவ் ப்ராஜெக்ட். அப்ப அப்படியான அவரோடு தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இதுல 2 கேள்விகள் என்னென்று சொன்னால், ஒன்று, சந்திப்பை ஏன் இரகசியமாக வைத்திருக்கிறார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்ததாக, நீங்கள் கேட்டது போலதான் அண்மையில் இலங்கையின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா யாழ் மண்டதீவு பகுதியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தை அமைக்கும் பணிக்கான ஆரம்ப நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். அந்த நடவடிக்கைக்கு பின்னர் தான் அவசரமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அங்கேயும் விளையாட்டு மைதானம், இங்கேயும் இந்தியாவின் ஒரு வளர்ந்து வார ஒரு மணி மேக்கிங் விளையாட்டு. அப்ப இந்தியா அதனை கைப்பற்ற போகிறதான்றது மக்களுக்கு தெரியாது, அல்லது இந்தியாவுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்க மேல போகிறதான் மக்களுக்கு தெரியாது, இவர்களுக்கு தெரியும். அதே சமயம் இன்னொரு தகவலும் வந்தது, மண்டதீவு பகுதியில் கிட்டத்தட்ட 100-200 ஏக்கர் நிலங்களை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கி போட்டிருப்பதாகவும், அதாவது அவர்களுக்கு முதலே தெரியும் இதில் மண்டதீவுக்கு எப்படி ஸ்டேடியம் ஒன்று வரப்போகிறது. அப்ப அதை அப்படி வந்தால் ஹோட்டல்கள், அதுகள் என்று ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் என்று வரைக்க அந்த காணியின் விலை ஏறும். அதுக்கேற்ற மாதிரி வாங்கி போட்டிருக்காங்க. இப்ப இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் விமான நிலையம் ஒன்று கட்ட போறோம்னா கேபினெட்ல முடிவெடுப்பாங்க. அப்ப கேபினெட்ல முடிவு இரகசியமா எடுக்க கேபினெட்ல இருக்கிறவங்க அந்த ஏரியாவை சுத்தி வாங்கி போட்டுருவாங்க. அறிவிச்சோன்னா அந்த காணி 10 மடங்கா ஏறிடும். அப்ப அது ஒரு மணி மேக்கிங். ஆனால் இப்ப என்னுடன் அதை பற்றி கதைத்தவரிடம் இப்ப நான் கேட்டேன் என்னென்று. அப்ப அவர் கூறினார், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரை இப்போதைக்கு சொல்ல தேவையில்லை என்று சொன்னால் உறுதிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். தாங்கள் வெவ்வேறு இடங்களை அணுகி இருப்பதாகவும்,
அது தொடர்பாக தாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்த பிறகு உண்மையில் ஊடகம் என்பது என்ன? ஊடகம் என்பது சரி தனியாக அரசாங்கம் சொல்றதை கேட்டு இப்படியே சொல்லி போட்டு போறது இல்லை. ஊடகம் என்றது பல சவால்களை கடந்து வேலை செய்வது. மக்களுக்கு என்னென்ன நடக்கிறது, என்னென்ன திரைமறைவில் நடக்கின்றது, எப்படி உங்கள் எதிர்காலம் இருக்க போறது, இதுகளால் எங்களுக்கு என்ன பாதகம் சாதகம் என்பதை எல்லாவற்றையும் கொண்டு வரதுதான் ஊடகம். அந்த ஒரு ஊடக தர்மத்தின் அடிப்படையில் இதை வெளிக்கொண்டுவர வேண்டியதும் ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், போது ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், இந்த நீதிக்கான போராட்டங்களாக இருக்கலாம், எமது விடுதலை போராக இருக்கலாம், எமக்கான அரசியல் தீர்வாக இருக்கலாம், காணாமல் போன பிரச்சனையாக இருக்கலாம், இவை அனைத்திலும் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளும் அமைப்புகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களை ஏமாற்றிய நேரத்தில் இவ்வாறான திரைமறைவு நடவடிக்கைகள் நடைபெறுவதை நாங்கள் உண்மையில் அவர்கள் அது என்ன காரணம் என்று வெளியில் வந்து சொன்னாலும் அது நல்லதுதான். இதுவரையிலும் வெளிவரவில்லை. இந்த நேர்காணலுக்கு பிறகு அவர்கள் வந்து சொன்னாலும் அது எங்களுக்கு ஒரு வரவேற்கக்கூடியதான். இதுல 2 கேள்வி வருகிறது. ஒன்று வந்து என்னவென்று சொன்னால் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது இந்தியா இதன் பின்னணியில் இருந்து வடமாகாணத்தில் அமைக்க போன்ற மைதானத்தை அதற்கு முதலீடு செய்து அதை விரிவுபடுத்துவதற்கு அதை வளர்ப்பதற்கு பின்னிக்கும் என்றால் ஒரு நல்ல ஒரு விடயம் தானே? என்னென்று சொன்னால் உண்மையில் அது ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அங்கு இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ் மக்களின் நிதி பணத்தை தனது நாட்டுக்கு கொண்டு போகும் வழிகளைத்தான் பார்க்கிறோம். எங்களுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்து, எங்களை டெவலப் பண்ணி, எங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி, அந்த மக்களை அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு அங்கு ஒரு நிரந்தர வருமானத்தையோ வாழ்க்கையை கொடுத்து அவர்களை அந்த பூமியில் தங்க வைப்பதற்கான இந்த நடவடிக்கைகளையும் இதுவரையில் செய்யவில்லை. மீனை பிடித்தாலும் அதை கொண்டு போகிறார்கள். பிளேன் ஓடினாலும் காசு அங்கதான் போகும், கப்பல் ஓடினாலும் அங்கதான் போகும். சரி, ஒரு விவசாயத்தை மேம்படுத்தலாம், சரி தக்காளி பழத்தை கொண்டு போய் கடலுக்கு கொட்டுகிறார்கள் அல்லது குப்பையை கொட்டுகிறார்கள், அதுக்குரிய ஜாம் போடுறதையோ சோஸ் செய்யறதையோ செய்யலாம். ஏற்றுமதியை ஊக்குவிக்கலாம். ஏனென்றால் போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருக்கிறவர்கள், அவர்களுக்கு அவ்வாறு கொடுக்கலாம். இப்ப தேசிய தலைவர் கூட ஒரு தடவை கூறினார், செஞ்சோலை பிள்ளைகளை வெளிநாடுகளில் இருந்து பார்க்க வருபவர்கள் சாக்லேட்டுகளையும் அதுகளையும் கொண்டு வரும் போது அவர் சொன்னார், இதுகள் வேண்டுமென்றால் நான் வாங்கி கொடுப்பேன், எனக்கு அந்த வசதி இருக்கின்றது. நீங்கள் உங்கிருந்து வந்து உங்கத்தை இனோவேஷன், உங்கத்தையான் டெக்னாலஜி என்ன நடக்கிறது, ஒரு பள்ளிக்கூடம் கூட உலகத்துக்கு மாறி இருக்கிறது, இங்க நாங்கள் இவ்வளவு அதுகளை சொல்லி கொடுத்துட்டு போங்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அறிவையும் தொழில்நுட்பத்தையும் வளர்த்து சொல்லிவிட்டு போங்கள் என்றுதான் கேட்டிருந்தேன். அவ்வாறு கொடுக்கவில்லை இந்தியா. இப்ப இதிலும் வந்து இப்ப இந்த நிறுவனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதாவது 39 டீமை 23 நாடுகளை சேர்ந்து 39 டீமை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட 800 பார்ட்டிசிபென்ட் வெவ்வேறு 5 கண்டங்கள்ல வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப டெஸ்னி, ஹாட்ஸ்டார் மற்றது போன்ற இதுகள்ல வந்து 460 மில்லியன் வியூவர்ஸ வச்சிருக்கிறார்கள் என்ற மாதிரி அது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். அவங்க வந்து போய் மணி மேக்கிங்கா தான் இருக்கு. இப்ப புலம்பெயர் தேசத்தின் மணி எல்லாம் இதெல்லாம் போகும் அங்க இனி மண்டதீவில் இருக்க. அப்ப இதால எங்களுக்கு என்ன என்ற இப்ப எங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லை. அந்த இப்ப மண்டதீவு ப்ராஜெக்ட் கூட எங்களுக்கு ஒரு இப்போதைக்கு பாதகமாகத்தான் இருக்கு. ஏனென்று சொன்னால் எங்கள்கிட்ட காணி அதிகாரமும் இல்லை, ஒரு அதிகாரமும் இல்லை. மத்திய அரசுக்கு நாங்கள் இருக்கிறோம். இலங்கை முழுவதும் ஒன்று என்று சொன்னால் சிங்களவர்களை கொண்டு வந்து கொட்டையல்களை கட்டுவதற்கு முதல் அங்க ஒரு புத்த கோயில்லாம் கட்டுவார்கள். கொண்டு வந்து இருத்தி விட்டால் தமிழர் தாயகமும் போய்விடும் என்ற ஒரு நிலை. நான் கூறுகிறேன் என்று சொன்னால் இந்தியா வருவது பிரச்சனை இல்லை, எங்களுடன் வர்த்தகம் செய்வது பிரச்சனை இல்லை. அந்த மக்களோட இறமை, அந்த மக்களுக்கான ஒரு இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவின் லடாக் பகுதியில் ஜட் ஜெனரேஷன் போராட்டம் தொடங்கி விட்டது. என்னென்று சொன்னால் அவங்க
அந்த மாநிலத்துக்கு சுயாட்சி கேட்டு போராடுறாங்க. அந்த மாநிலத்துக்கு 2 நாட்களாக கடும் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் கேட்கிறது ஒன்று என்னென்றால் காணி அதிகாரம், விவசாய அதிகாரம் கேட்கிறார்கள். என்னென்றால் எங்களுக்குரிய காணி எங்கள்கிட்ட இருக்க வேண்டும், எங்கட அந்த மாநிலம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நிற்கிறார். இப்ப நாங்கள் கேட்பது என்ன பிள்ளை? நிச்சயமா நீங்கள் கூறுவது சரி. ஆனால் இப்ப இந்தியா அப்படி ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது எம்மிடம் தானே இருக்கின்றது, எவ்வாறு அதை கையாள வேண்டும் என்று. இப்ப பாருங்கள், இருவரும் சென்றிருக்கிறார்கள். என்ன ஒரு கேள்வி, அதாவது கடந்த பொது தேர்தலுக்கு முன்னதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணியினுடைய அணுகுமுறை சரியான வித்தியாசமாக இருந்தது. அந்த தமிழர் தாயகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் எதிரிகள் என்ற விதத்தில் தான், அவர்களை தவிர எல்லோருமே எதிரிகள் என்று தான் பார்த்து வந்திருந்தார்கள். ஆனால் தேர்தலுக்கு பின்னர் அவர்களுடைய நிலை மாற்றத்தை அதிர்ச்சி அடையும் வகையில் மாறி இருக்கிறார்கள் என்று பலர் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இன்னும் ஒரு விடயம் என்னென்றால், தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணி இந்தியாவுக்கு எதிரான அணி என்று ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது. அதில் தவறு இருந்தால் நீங்கள் என்னை திருத்துங்கள். நான் அப்படி பேசியதைத்தான் நான் கூறுகிறேன். ஆனால் ஸ்ரீதரன் மற்றும் ஏனைய மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக தமிழரசு கட்சியில் இருந்தவர்கள், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் போன்றவர்கள் இந்தியாவுடைய பின்னணியில் இயங்குகிறவர்கள் என்று கூறிய இது பொதுவாக பேசுகின்ற விடயத்தை நான் இங்கே கேட்கின்றேன். அப்ப இங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய நகர்வுகள் இந்தியாவுக்கு எதிராக என்று சொல்லி இருந்தால், எப்படி இருவரும் இங்கே இணைந்து இவ்வாறான ஒரு முயற்சிக்கு சென்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் 13வது திருத்த சட்டம் கூட ஸ்ரீதரன் அதற்கு எதிராக கருத்து கூறுவது குறைவு. ஆனால் அதனை கடுமையாக எதிர்த்தவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அந்த 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது இந்திய இலங்கை உடன்பாட்டின் அந்த மாகாண சபை. அப்ப அதுக்கு இந்தியா மிக முக்கிய காரணியாக இருந்தார். இப்போது இந்தியாவில் அவர் போய் நிற்கின்றார். சரி, இவ்வாறான திரைமறைவு வேலைகளையும் செய்கின்றார். நீங்கள் கூறுவது சரி. அவர்களை பொறுத்தவரைகளில் அவர்கள் ஒரு வியாபாரிகளாகத்தான் இருக்கிறார். இது தமிழ் மக்களின் அல்லது இந்த அமைப்புகளின் போலியான பிரச்சாரத்துக்கு மாட்டிய தமிழ் மக்களின் ஒரு அபலமாக நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னால், சம்பளத்துக்கு இலங்கை அரசாங்கம் போடுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கின்ற சம்பளம், அதுக்குரிய போனஸ், அதுக்குரிய சலுகைகளுக்காக அடிபட்டு நாடாளுமன்றம் போனவர்களை அவங்களோட அனுமதி இல்லாமல் உங்களை யார் தேசியவாதிகள், போராளிகள் என்று ஆக்க சொன்னது? அதான் இந்த கேள்வி. தேசியவாதிகள், போராளிகள், செயற்பாட்டாளர்கள் என்றால் அதுக்குரிய தகுதி என்னென்று நாங்கள் யோசிச்சு பார்த்தோமா? அதுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்று சொல்லி, எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று பார்த்தோமா? நல்லூர்ல கூட கயந்திரமார் அதுல இருக்கிற பெரிய வீடு அதுல இருக்குது, பக்கத்து காணியிலேயே வாங்குறதுக்கு விசாரிக்கிறதான் சொல்லுவார். அது பிரச்சனை இல்லை என்று அது மனித இயல்பு. அப்ப இப்போதும் அவர்கள் ஒரு பிசினஸ், இதை என்னன்னு சொன்னால் இது ஒரு அரசியல் சார்ந்த சந்திப்பாக இருக்காது என்றால் அவர் ஒரு பிசினஸ் இல்ல. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்ப நீங்கள் கூறினீர்கள், அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வடமாகாணம் வந்து கிரிக்கெட் மைதான கட்டுமான பணிக்கான ஆரம்ப விழாவில் பங்கெடுத்தார் என்ற விடயத்தை நீங்கள் கூறினீர்கள். அதனைத் தொடர்ந்து நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், இந்தியாவில் பிஜேபியினுடைய முக்கிய உறுப்பினரை சந்தித்திருக்கின்றார். அவருடைய பின்னணி விளையாட்டு கழகங்களை ஒன்று சேர்த்து அதனூடாக ஒரு வியாபாரம் நடத்துவதுதான் அவருடைய முக்கிய பங்கு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி என்றால் அனுரகுமார திசாநாயக்காவுடைய இந்த மைதானம் தொடர்பான விடயத்துக்கும் இவர்களுடைய இந்த இந்திய பயணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அதைத்தான் நாங்களும் சந்தேகிக்கிறோம் கடுமையாக. இதில் இன்னொன்றையும் நீங்கள் விட்டு விட்டீர்கள். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மண்டதீவை சுற்றி 200 ஏக்கருக்கு கிட்ட காணி 100 ஏக்கரோ வாங்கி விட்டிருப்பதாகவும் கூறப்படுது. காணி வாங்கி விடப்பட்டிருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கா வந்து கிரிக்கெட் மைதானத்தை அமைக்க கூறுகிறார்கள். அதுதான் இந்த IPL அதுகள் இதுகள் என்று பணம் கொட்டுற தொழில். அடுத்ததாக இவர்கள் போய் இந்த விளையாட்டு துறையைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். அவர் இரகசியமாக அந்த கோகோ குரூப், இப்ப வேணுமெண்டா இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் KHO என்று நீங்கள் கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தால் அவர் இந்த படங்கள் எல்லாம் வரும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிறகு அந்த தலைவரை நீங்கள் போய் பாருங்கள் என்னென்றால் அவர் முன்னர் எப்படி இருந்தார் என்று. அவர் பிஜேபியின் நான் பேர் மறந்து போனேன், ஒரு முக்கிய ஒரு தலைவர்
இறந்ததுக்கு பிற்பாடுதான் இவர் பிஜேபிக்குள்ள வாரார், மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வாரார். அதுக்கு பிறகு பிஜேபியின் ஃபண்டிங் முழுக்க அவர் தான், கூடுதலான நிதிகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி. மற்றது நான் நினைக்கிறேன், இப்ப இப்படியான விளையாட்டு அதுகள் வைத்திருக்கும் போது இந்த பல பண பரிமாற்றங்களுக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இலகுவாக இருக்கு. நீங்கள் கூறுவது சரி, அதை அது வலுவான சந்தேகம். அனுர் குமார திசாநாயக்கா வந்தது, மண்டதேவில் காணி வாங்கி போட்டதுன்றது, இவரை போய் சந்தித்தது, ஆனால் இத்தனையையும் இரகசியமாக பேணுவது. அதை நான் கேட்கிறேன். அதாவது நல்லொரு விடயமாக நான் பார்க்கிறேன். இதில் தமிழர் தாயகத்தில் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கு சரியான திட்டத்தோடு செயல்படுவதாக இருந்தால் நிச்சயமாக, ஆனால் இரகசியமாக செய்ய வேண்டும் என்று கூறும்பொழுதுதான் அங்கே ஒரு சந்தேகம் எழும்புகிறது. அதைத்தான் நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லையா? உண்மைதான், உண்மைதான். அப்ப இது உண்மையில் மேலும் இது தொடர்பாக பல ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால், இனிமேலும் நாங்க இந்த ஊடகங்கள் எல்லாம் சும்மா பழைய கதைகளையும் முந்தி நடந்ததும் 10 வருஷத்துக்கு முந்தினதையும் கிண்டி கிளறி கொண்டிருக்காமல், இனி என்ன நடக்க போறது, இப்போது என்ன நடக்கிறது என்றதையாவது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இருக்கின்றது. இனி ஏதாவது இந்த மக்களும் சரி, ஏதாவது ஒரு புதிய ரத்தம் நாங்கள் பார்க்க வேணும், ஊடகங்களும் சரி. அடுத்த ஒரு நகர்வுக்கு இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் தொடர்பாக கதைத்திருந்தோம், அதனுடனே எல்லாம் முடிந்து விட்டது என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். அப்ப இவை அனைத்தையும் நாங்கள் ஆய்வு செய்து அங்கால பயணிக்க வேண்டிய ஒரு தருணம். அப்ப இதுவும் அதுல ஒரு சிறிய புள்ளியாகத்தான் பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் மலிந்தால் சந்தைக்கு வரும் என்று சொல்லுவார்கள். இந்த விடயங்கள் ரகசியமாக வைத்திருக்க முடியாது. நிச்சயமாக நல்லொரு விடயமாக இருந்தால் அதனுடைய திட்டம் என்ன, குறுகிய கால திட்டம் என்ன, இடைக்கால திட்டம் என்ன, நீண்ட கால திட்டம் என்ன என்பதை மக்களுக்கு அது தெளிவுபடுத்தி அது தொடர்பாக பேசுவதுதான் தமிழ் தேசியத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தமிழ் தரப்பினருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக உயிரோடைய தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசவர்களே, நன்றி, வணக்கம்.